ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 16th செப்டம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதி கையில் பால் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அழகர் வராரு. அழகர் வந்துட்டு, பாரதி உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து ஆதி வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்டவுடனே பாரதிக்கு அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் கூடவே வந்து என்ன சொல்கிறாரு அழகர் வந்து, இந்த மாதிரி நீங்கள் வந்து அவனை விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், அவனும் வந்து கேட்டுக்கிட்டான், அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டவுடனே பாரதி கேட்குறாங்க, என்னது நான் விசாரித்ததெல்லாம் நீங்கள் எதுக்கு அவர்கிட்ட சொல்கிறீங்க? ஏதோ உங்கள் ஃப்ரெண்டு என்னடா அது 2-3 நாளாக காணுமேங்கிறதுக்காக கேட்டேன், அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் அக்கறையோ அபிப்பிராயம்லாம் அவர் மேலே கிடையாது அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? அவ்வளோ அக்கறையாக அவனை பற்றி விசாரிச்சிங்களேன்னு அவன்கிட்ட சொன்னேன். சரி விடுங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் ஆதி வந்து எனக்கு ஃபோன் பண்ணல, நான் தான் ஆதிக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க அம்மா தான் ஃபோன் எடுத்தாங்க. அவன் வந்து ரொம்ப ஐசியூவில் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கானா, பழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாராம் அப்படின்னு சொல்லி அழகர் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே பாரதி பயங்கர ஷாக் ஆகி அவங்க கையில் வச்சுட்டு இருந்த பாலை அப்படியே கீழே போட்டு கண்ணெல்லாம் அவங்களுக்கு தண்ணி வந்துடுறது. இதை பார்த்தவுடனே அழகருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது இப்படி ஒரு ரியாக்ஷனை இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாரதி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவங்க என்ன சொல்கிறீங்க, ஆதிக்கு உயிருக்கு ஆபத்தா, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க திருப்பி பாரதி ரொம்ப பயந்து போய் கேட்குறாங்க. அப்போ உடனே அழகர் சொல்கிறாரு, இல்லை சரி விடுங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ஆதிக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான், சீக்கிரமே இங்கே வரவும் வந்துடுவான், என்னமோ அவன் மேலே அக்கறை இல்லைங்கிறீங்க, பட் இப்போ வந்து அவனை பற்றி சொன்ன உடனே கையில் இருக்கிற பொருள்லாம் நழுவுது, கண்ணில் எல்லாம் தண்ணி வருது, என்னமோங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாரு அழகர். உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை என் குழந்தை உயிரெல்லாம் ஒரு வாட்டி காப்பாற்றி கொடுத்துருக்காரு, ஏற்ற வீட்டில் இருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டு, யாராக இருந்தாலுமே ஒருத்தருக்கு உயிர் காப்பாற்றுனா நமக்கு வருத்தமாக தானே இருக்கும், இவர்னு இல்லை யாருக்காக இருந்தாலும் நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறாங்க. ஆனால் அழகருக்கு ஒரு மாதிரி ஒரு டவுட் வந்துடுறது, இவங்களுக்கு அவர் மேலே ஏதோ அபிப்பிராயம் இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து பாரதி, என்னமோ பாரதி நீங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவர் போனோடனே அந்த இடத்துல தமிழ் வந்து நின்றுட்டுருக்கா. இவங்க பார்த்த உடனே, என்னடி நீ எப்போ வந்த அப்படின்னு தமிழை கேட்குறாங்க. தமிழ் உடனே, அம்மா நீ வந்து ஆதி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாமா சொன்ன உடனே கையில் இருந்த பாலெல்லாம் கீழே போட்டல, நான் அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அம்மா ஆதி அப்பாவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறா. சரி போடி, வயசுக்கு மீறி பேசாத, போய் தூங்குப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் தமிழை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது திருப்பி அவங்க எழுத வீட்டை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னும் வீடு வந்து திறக்கவே இல்லை, ஆதி அங்கே வரவே இல்லை. ஸோ இதை பார்த்துட்டே இருக்குது. இவங்க வந்து தமிழ் ஒன்றே சொல்கிறா, ஆதியை பார்க்க தானே பார்க்குறா, அவர் இன்னும் ஊர்லேருந்து வரலமா அப்படின்னு சொல்கிறா. சரி போடி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒன்றும் அவருக்காக பார்க்கல, இன்னும் பூட்டியிருக்கே அதனால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி. சரிம்மா என்னமோ சமாளி, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஸ்கூலுக்கு போயிடுறா. இவங்க வந்து வீட்டையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறத வந்து ஆண்டாள் பார்த்துடுறாங்க. உள்ளேருந்து பார்த்தோன்னே, என்ன பாரதி அந்த வீட்டையே பார்த்துட்ருக்க, அந்த ஆள் வீட்டில் இருக்கிறவன் சரியே கிடையாது, அவன் பார்வையே சரியில்லை, அப்படியே உன்னை முழுங்குற மாதிரி பார்க்குறான், அவன் எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை பாரதி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே பாரதி வந்து, சரி யாரோ எப்படியோ போயிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு, சரி விடு, நான் ஒன்றும் சும்மா தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரி விடு, அவனை அவன் ஒய்ஃபை தேடி வந்திருக்கேன்னு சொன்னான், ஆனால் ஒரு நாள் கூட அவன் ஒய்ஃபை தேடி போன மாதிரி தெரியல, சரி அவன் வீட்டு பூட்டை உடச்சி உள்ளுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி வந்து இதெல்லாம் தப்பு, ஒருத்தர் வீட்டெல்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டாள் கேட்கல. நேராக போய் ஒரு சுத்தியல் எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டு பூட்டை உடச்சிடுறாங்க. வீட்டு பூட்டை உடச்சிட்டு அவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க, பாரதியை வாசலில் காவலுக்கு வச்சுட்டு. நேராக போய் அவங்க ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க. அங்கே ஏதோ ஐஸ்கிரீம் இருக்குது, ஏதோ சாப்பிட்றதுக்குலாம் இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அடுத்தது போயிட்டு ஆதியோட பேகு ஷெல்ஃபு எல்லாத்தையும் போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து பாரதியோட புடவை இருக்குது, கூடவே அதுக்குள்ளே பாரதியோட ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ இவங்க ஏதோ இப்படி எடுக்கும்போது அது வந்து கீழே விழுது. ஸோ இவங்க பாரதியோட ஃபோட்டோவை அங்கே பார்த்த உடனே பயங்கர கோவமாக வந்து பாரதிகிட்ட சொல்கிறாங்க, பார்த்தியா நான் சொன்னேன்ல அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு, இப்போ புரியுதா, அவன் ஃபோட்டோவெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே பாரதிக்கு புரியுது, அது ஹஸ்பண்டுங்கிறதுனால வச்சுருக்காருன்ட்டு. சரி முடி, ஏதோ வச்சுட்டு போகிறாரு, நீ என்னத்துக்கு இப்போ இதெல்லாம் பெருசு பண்ணாத, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. ஆனால் ஆண்டாளுக்கு மனசே கேட்கல. உடனே இவர் வராரு, அழகர் வராரு. அழகர் வந்த உடனே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து பாரதியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க.
இது வந்து என்ன பாரதி ஃபோட்டோ, இது எனக்கு தெரியாதா, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு அழகர். உடனே வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க, டி இதை வந்து உன் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நான் எடுத்தேன்டா, அவர் வீட்டில் எப்படிடா வந்து பாரதியோட ஃபோட்டோ இருக்க முடியும், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அழகர் சொல்கிறாரு, என்ன இது கூட உனக்கு புரியலையா, அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவன் எப்போவுமே என் ஃப்ரெண்டும் வந்து அவங்கள அப்படியே முழுங்குற மாதிரியே பார்த்துக்கிட்டே இருப்பான். இவங்களுக்கும் ஏதோ ஒரு அபிப்பிராயமோ எண்ணமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு வந்து அவன் வீடு பூட்டி இருக்குன்னு என்ன கேட்டாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே கையில் இருக்கிற பால் நழுவி கண்ணில் தண்ணி வந்து எல்லாமே வந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு அழகர். இது கேட்ட உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு பாரதி அப்படிலாம் கிடையாது, அவள் ரொம்ப நல்லவ, அவள் இந்த மாதிரிலாம் யோசிக்க கூட மாட்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்றே அழகர் சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டும் நல்லவன் தான், பட் ஆனால் அவங்க இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, அதனால் ஏதாவது ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், சரி விடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருப்பு கொள்ளவே இல்லை. சரின்ட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாரதி கிட்டே போய் சொல்கிறாங்க, பாரதி நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் ஈவ் டீசிங் பண்ணுறாரு இந்த எழுத்த வீட்டில் இருக்கிறவருன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஐயோ என்னடா அது இப்படிலாம் போய் இவ சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வேறு தமிழ் வேறு நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவங்க உடனே ஆண்டாள் விடாமல், உன் ஃபோட்டோவை அவள் வீட்டில் வச்சுருக்கான், உன்னை முழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான், இதை நம்ம இப்போவே தடுத்து நிறுத்தணும், வா பாரதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் வந்து பாரதி அதெல்லாம் ஒன்று வேண்டாண்டி, நீ சும்மா இரு, நான் தமிழோட கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டாள் நேராக போய் பாரதியோட ஷெல்ஃப் எல்லாம் பார்க்குறாங்க, ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்படி ஷெல்ஃபு பையின்னு எல்லாத்தையும் அவங்க சர்ச் பண்ணுறாங்க. கடைசியில் ஒரு இடத்துல பார்த்தா இவங்ககிட்டையும் இவங்க ஹேண்ட்பேக்கில் ஒரு டைரிக்குள்ளே ஆதியோட ஃபோட்டோ இருக்குது. அது வந்து பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்பவே கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இவங்களுக்குள்ளே ஏதோ தொடர்பு இருக்குன்ட்டு உடனே திருப்பியும் வந்து அழகரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாரு, நான் அடுத்தது இப்போ பாரதியோட ரூமையும் போய் செக் பண்ணேன், பார்த்தா அவன் வந்து ஆதி ஃபோட்டோவை வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி 2 ஃபோட்டோவையும் ஜோடியாக எடுத்து அழகர்கிட்ட காட்டுறாங்க. அழகர் உடனே அதை பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன்ல அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஒன்றே ஆண்டாள் சொல்கிறாங்க, என்னால் இப்போ கூட நம்ப முடியலடா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளே இருக்கும்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரி என்னமோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேர்த்து வைப்போம், நம்ம இன்னுமே நம்ம 2 பேரோட வேலை அவங்கள சேர்க்க வேண்டியதா, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. உடனே அழகர் கன்ஃபார்ம்டாக நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு உடனே, நீங்கள் 2 பேர் இல்லை 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்து அதில் சேர்ந்துக்கிறா. சேர்ந்த உடனே, என்ன தமிழ் நீ எப்போ வந்து நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நான் கேட்டேன் மாமா, என்னோட ஆதி அப்பாவையும் அம்மாவையும் நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தமிழ் சொல்கிறா. இன்னது ஆதி அப்பாவா அப்படின்னு இவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவர் எங்கள் அப்பா தானே, அதனால் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறது தமிழ். ஒன்றும் பரவாயில்ல, நீ எங்களோட ஸ்பீடாக இருக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்போ ஆதியும் பாரதியும் சேர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து இவர் இந்த அரசியல் கட்சி அது இதுன்னு நிறைய அலப்பறை பண்ணிகிட்டே இருக்கார் அழகர். அவங்க மாமா தர்மலிங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துகிட்டே இருக்குது. இவங்க 2 பேரும் மோதிக்கிட்டே இருக்காங்க. இவர் அரசியலுக்காக மீட்டிங் போடுறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து பாரதி ஏதோ வேலையாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அழகர் வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் உன்னை என்ன மாதிரி நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை அண்ணன் மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அண்ணன்னா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுங்க, நான் அவரை உங்களோட சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை இந்த ஜென்மத்தில் இனிமேல் நான் அவரோட சேர மாட்டேன் அப்படின்றாங்க பாரதி. அப்படின்னா சரி, நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் உங்கள் புருஷன் இல்லவே இல்லைல்ல, அப்போ இன்னொரு கல்யாணம் நீங்கள் ஏன் பண்ணிக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி வந்து என்னது இன்னொரு கல்யாணம் பண்ண, அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது, என் வாழ்க்கையில் பூரும் நான் கல்யாணத்தினால பட்ட கஷ்டம்லாம் இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் நான் இப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ எபிசோடு முழுக்க பயங்கர ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா அழகரோட அலப்பறையும் ஆண்டாள் வந்து அழகரை திட்டுறதும் அவங்க மாமாவை வெறுப்பேற்றுறதுமா அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. நடுவில் நம்ம ஆதி பாரதியோட சீன்ஸு, அவங்களோட ஆதி வரவே இல்லை, பாரதி இதான் இருக்காங்க மெயினாக. ஆதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. பட் எனிவே இதே வந்து அப்படியே சேல் ஆகி போயிட்டுருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்ட்டு. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.